ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் வசனம் 10 இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியானதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனோ இரட்சிக்கப்படுவான் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான ஜனமே, கர்த்தரை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் அநேக வெளிப்பாடுகளை கற்றுத்தருகிறவராயிருக்கிறார். முதலாவது, நாங்கள் முழுமையாய் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்காமல் வாழும் பொழுது அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து எங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அன்பான ஜனமே, எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய மகத்துவங்கள் வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வேண்டும். அநேக ஜனங்கள் சத்துருவால் வஞ்சிக்கப்படுகிறதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தருக்குள் கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் கள்ள தீர்க்கதரிசியின் போதனைகளால் அவர்களை திசை திருப்புவதை நாங்கள் காண்கிறோம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தன்னுடைய சொந்த சுபாவத்தினால் செயல்படுகிறார்கள். கர்த்தருடைய மகிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய மகத்துவங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. தங்களுடைய சுய விருப்பத்தின்படி, தங்களுடைய சுய ஞானத்தின்படி செயல்பட்டு கர்த்தருடைய மகத்துவங்களை அறிந்த ஜனங்களை சீர்குலைக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அன்பான ஜனமே, நீங்கள் கர்த்தரை தியானித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். முதலாவது, பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் உங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வாராயிருந்தால் கள்ள போதனைகளுக்கு நீங்கள் தப்பிக்கொள்ள முடியும். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையை ஞானமாய் தியானிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.